வாழ்த்துக்கள் நண்பர்களே. இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள். மகா நேற்றுக்கு நாம என்ன பார்த்தோமா? வாட் இஸ் நெட்வொர்க், வாட் இஸ் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். ஆமாங்க சார், நேத்து நம்ம what are the things to success தான் நேற்றுக்கு நாம் பார்த்து. ஆமாங்க சார். ரைட், ஓகே. இப்போ இன்றைக்கு நம்ம அது என்ன நேற்று பார்த்தங்கிறது சொன்னா நான் சரி ஒரு வாட்டி ரிவ்யூ பண்ணிட்டேன். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்கணும்னு நான் சொல்லிடுறேன். நேற்றுக்கு நான் பார்த்ததை ஒரு முறை நீங்கள் திருப்பி சொல்லுங்கள், இன்னொரு முறை சொல்லுங்க. வெற்றி நிச்சயம், அதற்கான டிப்ஸ். சபாஸ். இன்னைக்கு வந்து மார்ச் 21. நேத்து நம்ம பார்த்தது நெட்வொர்க்னா என்ன, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா என்ன, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல எப்படி நம்ம சக்சஸ் ஆகுது அப்படின்ற விஷயங்களை பார்த்தோம் சார். அப்ப அது வந்து நெட்வொர்க்னா என்னன்னு சொல்லுங்க. நெட்வொர்க் நிறைய பேரு நண்பர்களை நிறைய நபர்களோட நம்ம சேர்ந்து செய்வது, ஒரு டீமா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், நிறைய பேரை உருவாக்குவது நெட்வொர்க். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்றது ஒரு பிசினஸ் மாடல். அதை வந்து ஒருத்தரா பர்சன் டு பர்சன் சேல்ஸ்ல இண்டிபெண்டா ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி நம்ம வந்து ஒர்க் பண்றது, அது வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங். போறோம், வாங்குறோம், பொருளை வாங்குறோம், ஜாயின் பண்றோம், பொருளை வாங்குறோம். இது மாத்தி மாத்தி நடக்கும். நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங். அடுத்த ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்லாம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மூலியமா போகும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நம்மள மாதிரி இண்டிவிஜுவல்ஸ் பர்சன் டு பர்சன், அது மூலியமா சேல்ஸ் மூலியமா நடக்குது. அப்புறம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எப்படி சக்சஸ் ஆகுது அப்படின்றதுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் பார்த்தோம். சேல்ஸ்னா இன்னோவேஷன், வெஞ்சர், மார்க்கெட்டிங், ஐடியாஸ், காம்படிஷன், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், டீம், கஸ்டமர் நீட், டீம் ஒர்க், பிசினஸ், பர்ஃபார்மன்ஸ், கோல், சப்போர்ட், ஸ்ட்ராட்டஜி அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் ரொம்ப தெளிவா பார்ப்போம். சுய ஆய்வு ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்கீங்க. ப்ராக்டிஸ், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் பத்தாது, ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். ப்ராக்டிஸ் தேவை. எல்லாத்தையும் நீட் டு டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற விஷயத்தை நீங்க எனக்கு சொல்லி கொடுத்தீங்க சார். சார் கேட்கலங்க சார். சார் நீங்க மியூட் ஆயிட்டீங்க சார். வேற யார் சொல்லுவா? வேற யாரு? Who is there? ஒருத்தர் இல்லையா? சொல்ராஜன் சொல்றதுக்கு முடியாதா? போன வழி நேற்று ஆப்சண்ட். சரி, நான் மகா சொன்னதையே நேற்று சொன்னதாக நான் எடுத்துட்டு மீண்டும் ஒரு முறை நெட்வொர்க்னா என்ன நான் வேணா மகா செல்வராஜன் நீங்க சொல்லுவீங்களா? இருக்காரு உள்ள, அவர் அன்மியூட் பண்ண சொல்லுங்க. மகா சரிங்க சார், அன்மியூட் பண்ணு. பண்ணிட்டேன் சார். குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன். ஏங்க புவனவள்ளி மற்ற பிரசன்னா எல்லாம் எழுதிக்கீங்க சார். சொல்லுங்க சார். சார் நேற்று நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பத்தி பார்த்தோம் சார். அதுல வந்து ஒரு 3 பாயிண்ட் பார்த்தோம். நெட்வொர்க்னா என்ன, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா என்ன, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல எப்படி சக்சஸ் பண்றது, அந்த 3 பாயிண்ட்ல நம்ம விரிவா பார்த்தோம் சார். அது மூணுத்தையும். ஓகே, அப்ப 3 அந்த 3 விரிவா சொல்லுங்க செல்வராஜன். சார் நெட்வொர்க்ங்கிறது நம்ம ஒரு டீமை வந்து கட்டமைக்கிறது சார். இதுல நெட்வொர்க் மார்க்கெட்டிங், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நம்ம வந்து நம்ம பொருளை வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறோம். அதாவது வாய் வழியாகவோ அல்லது டிஸ்பிளே மூலியமாகவோ நம்ம வந்து பொருட்களை வந்து விற்பனை செய்யறது வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங். சக்சஸ் இன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிளானு, அதில் ஒரு அது எழுதலையா? என்னன்னு எழுதலையா? சார் அதுல வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ், ஆமா, இன்னோவேஷன், கஸ்டமர் டீம் ஒர்க், பிசினஸ், சதீஷ் சார் ஒருவர் சப்போர்ட், இதெல்லாம் பத்தி இதெல்லாம் உள்ளடக்கியது வந்து சக்சஸ் இன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சார். அப்படியே சாதிக்கும். சரி மகா, அதை சொல்லுங்களா? அவர் எழுதிட்டோம்.
மகா மகா சொல்லுமா, அவர் எழுதிட்டோம். எஸ் சார், எஸ் சார். வெறும் பாயிண்ட்ஸ் அதாவது மட்டும் சொல்ல சொல்றீங்களா சார்? ஆமா, அதாவது அந்த இது சக்சஸ் மார்க்கெட்டிங் எப்படி. சக்சஸ் இன் மார்க்கெட். ஓகே, வெறும் சக்சஸ்ஃபுல் செல்வராஜன் எழுத நெட்வொர்க் மாட்டாங்க, மார்க்கெட்டிங். அது மட்டும் படிமா. அதுல வந்து நம்ம நேத்து போனா சரி சார், நேத்து உங்க நம்ம பேர் பார்த்தது என்ன, சேல்ஸ். போனா சசிகலா மேடம் நீங்க எழுதிக்கீங்கப்பா. மகா சொல்லும்போது சொல்லுமா. சேல்ஸ்ல வந்து நம்ம இன்னோவேஷன் ரொம்ப முக்கியம். இன்னோவேஷன், அதுக்கப்புறம் வெஞ்சர். இன்னோவேஷன் என்னன்னு சொல்லுங்க. VENTURE. ஓகே, இன்னோவேஷன் இன்னோவேஷன் புதிய அப்படின்னா என்னன்னு புதிய சொல்லுங்க. இன்னோவேஷன் அப்படின்னா புதிய புதிய வழிமுறைகள், புதிய புதிய எண்ணங்கள், அதை வந்து செயல்முறைப்படுத்துவது. அது புதுசு வந்துட்டே இருக்கும். கிரியேட்டிவிட்டி. அதுக்கப்புறம் வெஞ்சர் அப்படின்னா பலவிதமான பரிணாமங்கள், எல்லா வகையிலயும் நம்ம வந்து அந்த ஊடுருவி போகணும், புதிய புதிய விஷயங்கள், அதுவும் வெஞ்சர். அப்புறம் மார்க்கெட்டிங் சந்தைப்படுத்துதல். சார் சொல்லுங்க. மார்க்கெட்டிங்ன்றது சந்தைப்படுத்துதல். துணிவு, தைரியம், கான்ஃபிடென்ட். சொல்லுங்க. அதுக்கப்புறமா புதிய புதிய ஐடியாஸ் ரொம்ப முக்கியம். புதிய புதிய ஐடியாஸ் நமக்கு ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி காம்படிஷன். அடுத்த பாயிண்ட் காம்படிஷன் வந்து நிச்சயமா நம்மளோட பிசினஸ்ல வந்து நிறைய காம்படிஷன்ஸ் இருக்கும். அதெல்லாம் நம்ம எப்படி அதெல்லாம் எதிர்நோக்கி எப்படி கொண்டு போறது. அடுத்தது ஆப்பர்ச்சுனிட்டிஸ். புதிய புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம தான் கிரியேட் பண்ணணும். நம்ம பிசினஸ் மாடல்ல ஒரே வழியை போகாம நிறைய நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு இருக்கு, அதெல்லாம் நம்ம பயன்படுத்தணும். அடுத்தது டீம் ஒர்க். டீம் வந்து எப்படி செயல்பாடு பண்றது. ஒரு கஸ்டமர் வந்து டீம் ஆகலாம். ஒரு கஸ்டமரை எவ்வளவு கஸ்டமர், இந்த பாயிண்ட் வந்து நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன், கஸ்டமர்னா நம்ம நிறைய கஸ்டமர்களையும் சந்திக்கலாம், கஸ்டமரை நம்ம டீமுக்குள்ளேயும் கொண்டு வரலாம். அண்ட் டீம் ஒர்க், இதை வந்து நம்ம டீம் ஒர்க்கா எடுத்து செய்யணும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க எல்லாரோடய அனுசரணையா இருந்து நம்ம டீம் ஒர்க்கோட எடுத்து செய்யணும். அதுக்கப்புறம் பிசினஸ், இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாக்கா, இப்போ ஒரு கஸ்டமரா வந்து நம்ம பிசினஸ்க்குள்ள கொண்டு வரோம். பிசினஸ்க்கு அவங்களை கொண்டு வரும்போது அந்த நம்ம பிசினஸையும் அவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும். அடுத்தது ஒரு டீம்ல இருக்கக்கூடிய ஒரு டீம் ஒர்க்கரும் பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் செய்யணும். அவங்க எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், நம்மளும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம ஒரு கோல்ஸ் வச்சுக்கணும். இந்த கோலை நோக்கி நம்ம போகணும், இந்த இலக்கை நோக்கி நம்ம போகணும் அப்படின்னு ஒரு கோல்ஸ் வச்சுக்கணும். அந்த கோல்ஸுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம், என்ன சப்போர்ட் சிஸ்டம் கொடுக்க முடியுமோ எல்லா சப்போர்ட் சிஸ்டம், டூல்ஸ் இருக்கலாம், நம்ம வந்து மேன் பவர் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய சப்போர்ட் சிஸ்டம் இருக்கு. மகா உங்க வாட்ஸ்அப்களுக்கு பாருங்க, ஷேர் பண்ணுங்க அவங்க எல்லாம். இதோ பாக்குறேன் சார். அடுத்தது ஸ்ட்ராட்டஜி. ஃபைனலா புதிய புதிய வழிகள், என்ன பிளான்ல இருக்கிறோம், எப்படி இதை பண்ண போறோம் அப்படின்றது நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. இதெல்லாம் நம்ம நேற்று பார்த்தோம் சார். அது ஷேர் பண்ணுங்க அவங்க எல்லாம் எழுதி. ஓகே சார், இப்போ ஸ்கிரீன் ஷேர் பண்ண சொல்றீங்களா? ஸ்கிரீன் ஷேர் பண்ணா பார்த்து எழுதிக்குவாங்கல்ல, இல்லைன்னா அவங்களும் ஸ்கிரீன் ஷேர் எடுத்து போட்டு. ஓகே சார். போனா நேற்று ஆப்ஷன் உங்களுக்கு பேர்ல ரிப்போர்ட் அனுப்பியாச்சு. அதேமா கம்பெனில இருந்து உங்களுக்கு ரொம்ப வந்தாலும் வரும். சார் unable to access storage ன்னு வருது சார் எனக்கு. நீங்க உங்களை வந்து இது பண்ணிட்டேன் நானு. ஸ்கிரீன் ஷேர் பண்ணணுமா? ஆமாங்க சார். ஸ்கிரீன் ஷேர் போய் ஸ்டார்ட் டு ஷேர் போட்டு அப்புறமேலுக்குள்ள போய் வந்து பண்ண தெரியும். அதான் கொடுத்தேன் எனக்கு டாக்குமெண்ட் எல்லாமே ஃபைல். அப்படியா? நான் உங்களுக்கு பண்றேன். let me do one thing. Wait a minute. ஓகே சார். நானே பண்றேன் சார். சார் வந்துருச்சு சார், தெரியுதுங்களா சார்? சபா சூப்பர். மகாலட்சுமி நாள் முடியாது இருக்கா? தேங்க்யூ சார். எல்லாம் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா எழுதிக்கோங்க, இல்லைன்னா என்ன பண்ணுவீங்களோ பண்ணிக்கோங்க. ஒரே நிமிஷம் தான் நிற்காங்க, ஒரே நிமிஷம் தான் நிக்க. பண்ணியாச்சா? எழுதிட்டீங்களா? ஸ்கிரீன் ஷேர் பண்ணியாச்சா? யாருக்கா செகண்ட் வேணுமா? சரி மகா, யாருக்குமே வேண்டியது இல்லையா? விட்டுறா.
எடுத்துட்டாங்க சார். சரி, மகிழ்ச்சி. நண்பர்களே, இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல வர விஷயம், தயவு செய்து ஸ்கிரீன்ஷாட் சார் போட்டார் பிரச்சனை. எல்லாரும் வீடியோவில் வரணும். இதுதான் இந்த 6 மணி மீட்டிங்கினுடைய மிகப்பெரிய கண்டிஷன், வீடியோவில் வரணும். எல்லாரும் வீடியோவில் இருந்தால் மட்டும்தான் நம்ம யாரு பேசுறீங்க, யார் வந்து சைகை காட்டுறீங்க, யார் வந்து கவனிக்கிறீங்க, யார் வந்து அடுப்புல இருக்கிறீங்க, யார் வந்து அதெல்லாம் கண்டுபிடிக்க தெரியணும் எனக்கு. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சொல்ல முடியும். பட் இன்னைக்கு எல்லாரும் வீடியோவில் வாங்க. சசிகலா மேடம், நீங்க இன்னைக்கு பொருள் விற்க போகலன்னு நினைக்கிறேன், நேற்று தான் போயிருந்தோம். பட் இன்னைக்கு நீங்க வீடியோவில் வரலாமே மேடம், வரமாட்டேங்கிறீங்க, என்னன்னு தெரியல. சரி, அவரு பிரசன்னா வந்துட்டாரு. பிரசன்னா, நீங்க எந்த ஊரு? காஞ்சிபுரமா? அவர் அன்மிட் பண்ணுமா? செங்கல்பட்டு பக்கத்துல மரமலை நகர் சார். வெரி நைஸ், வெரி நைஸ், சூப்பர். செங்கல்பட்டு, செங்கல்பட்டு எல்லாம் கவர் பண்ணிடல, விடுங்க. அங்கெல்லாம் வேக்கண்ட் தான். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சசிகலா மேடம், உங்களை தவிர எல்லாம் வீடியோ இருக்கிறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க, பேசி தீர்த்துக்கலாம். அதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. சரி, ரைட். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம், ஒரு உங்களுக்கு எல்லாம் தெரியும், எது பெஸ்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க்கா ஸ்மார்ட் ஒர்க்கா? விச் ஒன் இஸ் த பெஸ்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க்கா ஸ்மார்ட் ஒர்க்கா? ஸ்மார்ட் ஒர்க் சார். வெரி நைஸ், ஸ்மார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க்குங்கிறது என்னன்னு கேட்டா, உடல் பலத்தை கொண்டு செய்யறது. ஹார்ட் ஒர்க்குங்கிறது உடல் பலத்தை கொண்டு செய்யறது. உடல்ல பலம் போயிடுச்சு, வலுவு போயிடுச்சு, உடல்ல வலுவு போயிடுச்சு, நம்ம ஒர்க்கே நின்று போயிடும். அப்போ ஸ்மார்ட் ஒர்க் தான் வந்து என்னது, அது வந்து தான் சிறந்த ஒர்க். அப்போ ஸ்மார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு என்ன விஷயம் தெரிஞ்சிருக்கோன்னு, நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 விஷயங்களை நம்ம செய்திருக்கோம். நீங்க ஸ்மார்ட்னு எழுதி பாருங்க, எத்தனை லெட்டர் வருதுன்னு பாருங்க. ஸ்மார்ட்னு எழுதி பாருங்க, 5 லெட்டர் சார். அது எஸ்ன்னு மேல போடுங்க, எம்னு கீழே போடுங்க, ஏன்னு மறுபடியும் போடுங்க, ஆர் போடுங்க, டி போடுங்க, வரிசையா அப்படி வரிசையில் வாங்க. எழுதிட்டீங்களா? SMART, அதான் ஸ்மார்ட். ரைட். இந்த ஸ்மார்ட் ஒர்க், எஸ், ஃபார் த சக்சஸ்ஃபுல் ஸ்மார்ட் ஒர்க். ஸ்மார்ட் ஒர்க்கை எப்படி சக்சஸ் பண்றது, அந்த ஸ்மார்ட் ஒர்க்கை சக்சஸ் பண்றதுக்கு நம்ம என்னத்தை கடைபிடிக்கணும்? எஸ் ஃபார் ஸ்பெசிபிக். எஸ் எழுதிட்டீங்களா? ஸ்மார்ட் ஒர்க்ல ஸ்பெசிபிக்கா ஒரு ஒர்க் பண்ணும். ஸ்பெசிபிக்னா என்ன அர்த்தம்? நம்ம எதை எடுத்துக்கிட்டோமோ இப்போ அதே தான் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அதை வந்து தனி ஒருவன் ஒரு சினிமா படத்துல அவன் சொல்லுவான், நம்ம அரவிந்த் சாமி சொல்லுவான், என்னன்னு, ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள், ஒன்றை சிந்தியுங்கள், ஒன்றையே செயலாக்குங்கள். ஒன்னை எடுத்துக்கோணும், அந்த ஒன்னைதான் சிந்திக்கணும், அந்த ஒன்னைதான் செயல்படுத்தணும். அதுதான் ஸ்பெசிபிக். நான் ஆர்சிஎம் பண்றேன் சார், அப்புறம் நான் ஆர்சிஎம்மோடு சேர்ந்து கொஞ்சம் அனாவசியத்தையும் பண்ணிட்டு இருக்கேன் சார். என்ன சார் ஆர்சிஎம் ஒண்ணு அனாவசியம் ஒண்ணு அப்படின்னு சொன்னா, ஆர்சிஎம்ங்கிறது நமக்கு லைஃப் டைம் பிசினஸ், அனாவசியம்ங்கிறது அப்பப்போ வந்து போறது. அது எப்படி சொல்லுவாரு, அது எப்படி சொன்னா சரியா வரும்? நான் வந்துங்க சார் பர்மனண்டா ஒரு பிசினஸ் வச்சுக்கிறேங்க சார், அப்ப நான் அப்பப்போ விட்டு ஒரு பிசினஸ் பண்ணுவேங்க சார். இந்த ஸ்பெசிபிக்கா நம்ம ஆர்சிஎம் மட்டும் பண்ணாம விட்டா கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னா ஸ்மார்ட் ஒர்க்கா வராது. அது என்ன ஒர்க்கா வரும்னு சொன்னா, அது வந்து என்னது, அது வந்து டெம்பரரி ஒர்க்கா தான் வரும், ஸ்மார்ட்டா மாறுது. அப்ப அதுக்கு பேர் ஸ்பெசிபிக். ஒன்றை நினைக்கணும், ஒன்றை சிந்திக்கணும், ஒன்றை மட்டுமே செயலாக்கும். இப்ப நம்முடைய கண் இருக்குது, குதிரைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி சீன் கட்டி விட்டுருவாங்க. இப்படி நான் தெரியறனா மாட்டேங்கிறேன், தெரியறனா தெரிய மாட்டேங்கிறேன், தெரியுதுங்க சார், தெரியல. அப்போ போன ஏதோ சொல்ற அப்படி வேணாம் காட்டி காட்டி கண்ணு குத்துற மாதிரி. சரி, ரைட் போன ரைட். கடுவாள் இல்லம்மா, கடுவாளை வந்து இழுத்து சீன் 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 இப்படி சீன் கட்டிடுவாங்க. இப்படி பாத்துருக்கீங்களா? அது அப்ப ஸ்ட்ரைட்டா தான் பார்க்கணும், அது சைட்ல எல்லாம் பார்க்க கூடாது. அது ஸ்பெசிபிக்கா ரோட்டை மட்டும் பார்த்துட்டே போயிட்டு, ரோட்டை தவிர அது எதுவும் தெரியாது, தார் ரோடு தவிர அது எதுவும் தெரியாது. அது ரோடுன்னா மண் ரோட்லயே தான் போயிட்டு, வேற எங்கேயும் அது திரும்பாது. அதனாலதான் அதுக்கு பேர் வந்து என்னது, சீனுன்னு பேரு. சீன் என்னது, எதை பார்க்குதோ அதையே பார்த்துட்டு போயிட்டே இருக்கு. அப்ப நமக்கும் ஒரு சீன் வேணும். என்ன சீனு? ஸ்பெசிபிக்கா ஆர்சிஎம் மட்டும்தான்.
ஏதாச்சும் நடுவால் ஒண்ணு வரும், என்னது, ஒரு பெரிய மூட்டை கட்டி காமிச்சிட்டு இருப்பான். அது பார்த்தியா, நான் ஒரு பெரிய மூட்டை கட்டி வாங்கிட்டேன், அங்க பண்ணிட்டேன், இங்க பண்ணிட்டேன். அது மாதிரி நிறைய பண்ணின ஆளுகளை எல்லாம் நாங்க பார்த்துட்டோம். இதெல்லாம் நாங்க தெய்வ மகன்லயே பார்த்துட்டோம் நாகு அப்படிங்கிற மாதிரி பார்த்தாச்சு. நிறைய பேருக்கு பார்த்தாச்சு. அவங்க எல்லாம் என்ன ஆனாங்கன்னு சொன்னா, அவங்க எல்லாம் வந்தாங்க மின்மினி பூச்சிகள் கண்களில் தென்படும். அப்படி மின்மினி பூச்சி மாதிரி வரும், ஆனா போயிடும், இருக்காது, தங்காது. அது தங்கவே தங்காது. அதனால அது மாதிரி வேலையை நம்ம கையில் எடுக்கக்கூடாது. என்னைக்கு ஆர்சிஎம் எடுத்துட்டோமோ, ஸ்மார்ட் ஒர்க்குங்கிறது என்னன்னு கேட்டா ஸ்பெசிபிக்கா ஆர்சிஎம் மட்டும் பண்ணும். அதை விட்டுட்டு வேற வேற பக்கம் நம்ம திரும்பக்கூடாது. டைவர்ஷன் மாறக்கூடாது. குதிரைக்கு சீன் கட்டுன மாதிரி ஆர்சிஎம் தரத்திலே தான் ஓடணும். நான் இன்னும் கூட ஒரு உதாரணம் சொல்றேன். ஸ்பெசிபிக்ங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன். நீங்க ஓட்டப்பந்தயம் பார்த்துருக்கீங்களா? ஓட்டப்பந்தயத்துல எதுல போகணும்? ஓட்டப்பந்தயத்துல ஒரு கரம் போட்டுப்பாங்க, கோடு. அந்த கோட்டுக்குள்ளேயே தான் ஓடணும். ட்ராக்னு பேர் அதுக்கு, ட்ராக். சார் நான் ஓட்டப்பந்தயம் ஓடுவேன் சார், ஆனா எந்த ட்ராக்ல வேணாலும் ஓடுவேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளுகளுக்கு என்ன கிடைக்காது? பரிசு கிடைக்காது. கொஞ்சம் தூரம் இந்த ட்ராக்ல ஓடிடும் சார், அதுக்கப்புறம் நான் இந்த ட்ராக்ல ஓடிடுறேன் சார். அந்த மாதிரி ஓடினாக்க உங்களுக்கு பரிசு கிடைக்காது. பரிசு கிடைக்குமா? மூட்டு. ஆகையினால பரிசு கிடைக்கத்தக்கதாக ஓடணும். அப்படின்னு என்ன செய்யணும்? ட்ராக்ல ஓடினாதான் முடியும். ட்ராக் மாறி போகக்கூடாது, ஒரே ட்ராக்ல ஓடணும். ட்ராக் மாறினா ஃபைல் பிடிச்சிட்டு விட்டுருவா. ஆகையால் நான் உங்களுக்கு அன்பா சொல்றது, ஸ்பெசிபிக் ஒர்க், அந்த குறிப்பிட்ட அதுல தான் நம்ம பண்ணணும். ஆர்சிஎம்னா ஆர்சிஎம் மட்டும்தான் பண்ணணும், வேற எதுவும் பண்ணக்கூடாது, அனாவசியங்களை பண்ணக்கூடாது. ரெண்டாவது எம். முதல்ல எஸ் சொல்லிட்டேன். ரெண்டாவது என்ன எழுத்து? ஸ்மார்ட் ஒர்க்ல என்னம்மா? எம் சார். எம். வெரி குட். எம்ங்கிறது மெஷரபிள். நல்லா பாருங்க, மெஷரபிள். நம்ம ஆர்சிஎம் பிசினஸ்ல ஒரு கோல் செட் பண்ணிட்டோம். நம்ம செட் பண்ண கோலு எப்படிப்பட்ட கோலா இருக்கணும்? இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்றேன், எனக்கு ஒரு 50 கிலோ தான் தூக்க முடியும். ஆனா நான் ஒரு 100 கிலோ தூக்கணும் முடிவு பண்ணா நான் என்ன செய்யணும்? ஹலோ, 50 கிலோ தூக்க முடிஞ்ச நானே 100 கிலோ தூக்கணும்னா நான் என்ன செய்யணும்? ஹலோ, யாராவது சொல்லுங்க. 50 கிலோ என்னால தூக்க முடியும், பட் எனக்கு வந்து 100 கிலோ தூக்கணுங்கிறது என்னுடைய கோல். இன்னொருத்தரை கூட வச்சுக்கிட்டு. வெரி குட். இன்னொரு 50 கிலோ கூட வச்சுக்கிட்டு சேர்த்து தூக்கலாம். மகாவுக்கு ஒரு நல்ல கிளாஸ். இன்னொரு 50 கிலோ தூக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஆளை நான் என்ன செய்யணும்? என்னோட சேர்க்கணும். அப்ப 2 பேரும் சேர்த்து 100 கிலோ தூக்கணும். இதுதான் மெஷரபிள். என்னன்னு கேட்டா, என்னாலேயே வந்து 1 லட்சம் பிவி பண்ணிட முடியும் அப்படின்னு நான் நினைச்சா, நான் 1 லட்சம் பிவிக்கான கோல் செட் பண்ணிக்கணும். ஆனா நான் என்ன கோல் செட் பண்ணிக்கிறேன்? நான் வந்து ஒரு 6 லட்சம் பிவி பண்றதுன்னு கோல் செட் பண்ணிட்டேன். ஆனா என்னுடைய மெஷர் எவ்வளவு? 1 லட்சம் தான் என்னால் பண்ண முடியும். என்னுடைய அளவு அவ்வளவுதான், என்னுடைய கெப்பாசிட்டி. பட் நான் என்ன செய்யறேன்? 6 லட்சத்துக்கு கோல் செட் பண்ணிக்கிறேன். பண்ணலாமா பண்ணக்கூடாதா? பண்ணலாம். அப்ப நான் என்ன செய்யணும்? ஒன்னா 1 லட்சம் பிவி பண்ணக்கூடிய இன்னொரு 5 பேர்த்த என்னோட சேர்க்கணும். நான் வந்து செலக்ட் பண்ணி இன்னொரு 5 பேர்த்த என்னோட சேர்த்துக்கணும். சார் 1 லட்சமே பண்ணக்கூடிய ஆளுக்கு கிடைப்பாங்களா? நம்மள மாதிரியே கெப்பாசிட்டி உள்ள ஆளுக்கு கிடைப்பாங்களா? கிடைக்க மாட்டாங்க. அப்ப என்ன செய்யணும்? இல்லைன்னா 50,000 பிவி பண்ற ஆளுகளை எத்தனை பேர் சேர்த்துக்கணும்? இன்னொரு 5 பேருக்கு பேர 10 பேர் சேர்த்துக்கணும். இல்லைன்னா நான் என்ன செய்யணும்? 25,000 பிவி பண்ணக்கூடிய ஆளுகளை எத்தனை பேர் சேர்த்துக்கணும்? ஒரு 20 பேர் சேர்த்துக்கணும். இப்போ என்னுடைய கோல் வந்து ஓகே, செட் ஆயிடுச்சு. நான் வந்து சக்சஸ் பண்ணிடலாம். மெஷரபிள், அளவு பார்க்கும். நான் என்னவா நினைக்கிறேனோ அதுக்கு ஒரு அளவு இருக்கு. அந்த அளவு எப்படி நானே பண்ணிட முடியுமா? என்னோட இணைஞ்சவங்களை வச்சு பண்றதா, புதிய நபர்களை வைக்கிறதா, இருக்கிறவங்களை வச்சு பண்றதா, யாரை வச்சா பண்ண முடியும்? இவர் பண்ணுவாரா, இல்ல இவர்கிட்ட கொடுத்தா இவர் சரின்னு சொல்லிட்டு விட்டுருவாரா? அந்த மெஷரபிள் இல்லைன்னு சொன்னா நம்முடைய கோல் தெளிவா வராது. அந்த ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க்கா இருக்காது. அது என்ன ஒர்க்கா இருக்கும்? அது ஸ்மார்ட்டுக்கு அகைன்ஸ்ட் என்னமா? ஹார்டு தானா? அது ஸ்மார்ட் ஒர்க்கா மாறாது. அது வந்து ஃபெயில் ஒர்க்கா போயிடும். அது ஃபெயில் ஒர்க்கா போகும். ஏன்னு கேட்டா நம்ம என்ன செய்யல? மெஷரபிள் வந்து ஒரு சார், எக்ஸ்கியூஸ் மீ சார், இத வந்து ஒரு 2 வரிகளை எப்படி சார் சொல்றது? நீங்க உதாரணம் சொல்றது புரிஞ்சிடுச்சு. ஆனா நம்ம இது எப்படி சார் எழுதிக்கலாம்? 2 வரிகளிலா? நம்முடைய குறியீடு அளவிடக்கூடியதா இருக்க வேண்டும்.
நம்முடைய குறியீடு அளவிடத்தக்கதா இருக்க வேண்டும். கோலுக்கு பேர் குறியீடு, நம்முடைய குறியீடு அளவிடத்தக்கதா இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், 6 லட்சத்துக்கு இத்தனை பேர் சேர்த்துட்டோம், நாம் ஒரு 10 லட்சம் எடுத்தா பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு 10 லட்சம் இருக்கக்கூடாது, அளவிடக்கூடியதா இருக்க வேண்டும். நம்ம பண்ணிடலாம்னா பண்றதுக்கு நமக்கு டீம் இருக்குதா, நம்ம வந்து பண்ணலாமா, டீம் கொண்டாந்துடலாமா, தேங்க்யூ சார். நம்மளே இண்டிவிஜுவலா பண்ணலாமா, அதெல்லாம் மெஷரபிள் இல்லைன்னா நம்ம என்ன செய்யக்கூடாது. தீர்மானம் சரியாக ஆடாவிட்டால் தன்மானம் போய்விடும், சன்மானம் ஏது சொல். தீர்மானம் சரியாக ஆடாவிட்டால் தன்மானம் போய்விடும், அப்புறம் சன்மானம் ஏது கிடையாது, சன்மானம் கிடைக்காது. சன்மானங்கிறது பிரைஸ். ரைட், இது 2வது பாயிண்ட். யாராவது சொல்ல முடியுமா மெஷரபிளுக்கு என்னன்னு சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு? சொன்னீங்க சார், ஆனா நான் வந்து பேனாவை தூக்கி மேல வச்சதோட சரிங்க சார், அந்த பேனாவை இன்னும் கீழே வைக்கவே இல்லைங்க சார். போன் வள்ளி, எதுக்கு பேனா எழுதுறதுக்கு இல்லாத ஒரு பேனா எதுக்கம்மா? சரி, மகிழ்ச்சி. அப்புறம் மெஷரபிள். 3வது என்னன்னு பாருங்க, 3வது எழுத்து ஸ்மார்ட்டுக்கு ஏ சார். ஏக்கு வந்து அட்டைனபிள், ATTAINABLE, அட்டைனபிள். முதல்ல என்ன சொன்ன? மெஷரபிள் சொன்ன. Specific, मतलब S for specific, M for measurable, A for attainable. அட்டைனபிள் சொல்லிட்டான். சொல்லல சார், இனிமேல் தான் சொல்லுங்க. மியூட் ஆயிட்டீங்க சார். சார் நீங்க மியூட் ஆயிட்டீங்கோ. சார் போன்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். அட்டைனபிள் சொன்னா அளவிடக்கூடியதா இருக்க வேண்டும். அடையக்கூடிய. மெஷரபிள் வந்து அளவிடக்கூடியது, இது வந்து அடையக்கூடியதா இருக்க வேண்டும். அட்டைனபிள்னா அடையக்கூடியது. நான் மெட்ராஸுக்கு போகணும்னு சொன்னா, மெட்ராஸுக்கு போறதுக்கு எனக்கு என்ன வேணும்? மெட்ராஸுக்கு போறதுக்கு என்னுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு கணக்கு போடணும். அதுக்கு நான் ட்ரெயின்ல போனா பரவாயில்லையா, பஸ்ல போனா பரவாயில்லையா, கார்ல போனா பரவாயில்லையா, நான் போகக்கூடிய தூரத்தை வந்து 400 கிலோமீட்டர்னா எத்தனை மணி நேரத்தில் நான் அங்கே போகணும், அங்கே எத்தனை மணிக்கு எனக்கு ப்ரோக்ராமும், அந்த ப்ரோக்ராமை வந்து நான் அடையணும்னா எந்த மாதிரி போகணும், இல்லை நான் வந்து சைக்கிள் எடுத்துட்டு சைக்கிளுக்கு பெட்ரோல் போட்டு போகிறதா, அதெல்லாம் நான் தான் முடிவு பண்ணணும். சைக்கிளுக்கு பெட்ரோல் போட்டு நான் போய் அந்த மெட்ராஸ் மீட்டிங் 3 மணி மீட்டிங் நான் போய் அடைய முடியுமா? சொல்லுங்க. அப்போ அடையக்கூடியதா இருக்க வேண்டும். நம்முடைய குறியீட்டை அடையக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அடையக்கூடிய அந்த வேலையை நாம் செய்யணும். ஸ்மார்ட் ஒர்க்னா நாம் செய்யக்கூடிய வேலை, நாம் என்ன குறியீடு எடுத்தோமோ அந்த குறியீட்டை அடையக்கூடிய வேலையை நம்ம செய்யணும். அடைய முடியாத வேலையை செய்யக்கூடாது. மெட்ராஸுக்கு வந்து காலையில் 10 மணிக்கு ட்ரெயின் ஆயிரு, 1 மணிக்கு கொடுத்து போகணும்னா காலையில் 10 மணிக்கு போய் ட்ரெயின் ஆகக்கூடாது. நான் என்ன செய்யணும்? முந்தின நைட்டே ட்ரெயின் ஆகி போகணும். அப்போ நம்முடைய பிளான் வந்து இந்த மாதிரி எச்சா இருந்தா அந்த கடைசி நேரத்துல வந்து நின்றுக்கிட்டு என்ன செய்யக்கூடாது. அதுக்கு பேர் 11th hour ஒர்க். என்ன ஒர்க்கு? 11th hourன்னு சொல்லுவாங்க. பைபிள்ல 11ஆம் மணி வேலை அப்படின்னு இருக்கும். 11ஆம் மணி வேலைங்கிறது ஆங்கிலத்துல 11th hour. 11th hourனா என்ன? 1 மணி நேரம் தான் இருக்கு. அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணாலும் டென்ஷன் தான் வரும். இந்த 11th hour வேலை ஆகவே ஆகாது. 11ஆம் மணி வேலைங்கிறது முடிகிற நேரத்துல வர்றது. ஆமேன் அப்படின்னு சொல்ற நேரத்துல வந்து உள்ள. அதனால 11th hour ஒர்க்கை நம்ம யாரும் என்ன செய்யக்கூடாது, கையில் எடுக்கவே கூடாது. அதுக்கு பேர் தான் அடையக்கூடாத ஒரு வேலை. 11th hourங்கிறது அடையக்கூடாத வேலை. அடையக்கூடிய வேலை என்னன்னு கேட்டா, நம்ம முன்னக்கூடிய பிளான் பண்ணணும். ப்ரீ பிளான். இதை இப்படி பண்ணா சரியா வரும், இவ்வளவு கால குறியீட்டுல பண்ணணும், இவ்வளவு கால குறியீட்டுல பண்ணா இதை அடைய முடியும். அப்ப அடையக்கூடிய வேலையை அட்டைனபிள். புரிஞ்சாச்சா? அட்டைனபிள். ஹலோ, ஏண்டா? சரி, தம்பிக்கு அனுப்பிட்டேன். ஆமா, அவன் எப்பவே அனுப்பிட்ட. அவன் கிடக்குறான், போய் பார்க்க சொல்ல. போதும். நான் மீட்டிங்ல இருக்கிற 6 மணி மீட்டிங்.
ஐயோ அவனுக்கு மெசேஜ் வேணா போட்டு விடுறாங்க. ஏமா இப்படி சாவடிக்கிற நீ? மீட்டிங் இருக்கிறாமா? அடையக்கூடியதா இருக்க வேண்டும். அதுதான் வந்து அக்கௌண்டபிள். சரியா? சொல்லுங்கம்மா, நான் என்ன சொல்லிக்கிறேன்? அட்டைனபிள் முடிச்சிட்டோம் சார். இப்ப அடுத்தது ஆர். அட்டைனபிள், அதாவது அடையக்கூடிய ஒரு இலக்கை நாம் வந்து நிர்ணயிக்க வேண்டும். நம்ம இலக்கு வந்து குறியீடு வந்து அடைய முடியாததை நிர்ணயிச்சுட்டு நம்ம என்ன ஆகிக்கூடாது. 11th hour அந்த 11ஆம் மணி நேரம் டென்ஷன் பண்ணா அதுக்கு பேர் ஸ்மார்ட் ஒர்க் இல்லை, அது ஹார்ட் ஒர்க்கோட மோசமான ஒர்க்கு. ஸ்மார்ட் ஒர்க்குங்கிறது எப்படி இருக்கணும், அப்படி அப்படி அந்த நேரத்தை எல்லாம் முடிச்சுட்டு நான் இப்போ ராஜ்கிட்ட போய் ராஜ் சொன்னார் 30ஆம் தேதி நீங்க வந்து இப்போ திருவள்ளூர் வரீங்க சார், அந்த 30ஆம் தேதி கூட்டத்துல உங்க கூட்டத்துல நீங்க என்னை ஸ்டார்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ண போறீங்க சார்னு சொன்னார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் அடையக்கூடிய தூரத்தை அடைஞ்சிட்டாருன்னு அர்த்தம். வெகு பேர் என்ன செய்யறாங்க, அவங்க அடையக்கூடிய தூரத்தை நான் அடையல, அடைஞ்சிட்டுமா இல்லையானே கூட தெரியல, அடைவோமா மாட்டோமான்னு கூட தெரியல, அடையத்தான் போறோமான்னு கூட தெரியல, ஆனா அடையக்கூடிய குறியீடு தான் எடுத்திருக்கிறோமான்னு தெரியல, என்ன டைம் அடைவோம்னு தெரியல, இந்த டைம்ல போய் ரீச் ஆயிருமா அதுவும் தெரியல. இதுக்கு பேரு ஸ்மார்ட் ஒர்க்கே கிடையாது. இதுக்கு பேர் என்ன ஒர்க்கு? இதுக்கு பேர் வந்து என்னது? இதுக்கு பேர் வந்து ஹார்ட் ஒர்க்கும் கிடையாது, ஸ்மார்ட் ஒர்க்கும் கிடையாது. இது வந்து பிளான் இல்லாத ஒரு ஒர்க். சரியா? அதனால அட்டைனபிளா இருக்கு. ஸ்மார்ட் ஒர்க்ல அட்டைனபிள் தேவை. அடுத்தது என்னது? ஆறுங்கிறது ரியாலிஸ்டிக். REALISTIC, ரியல் ரியாலிஸ்டிக். ரியாலிஸ்டிக்னா என்னது? உண்மை, உண்மைத்துவம். நல்லா விட்டால் யதார்த்தம். உண்மைத்துவம் எல்லாம் இருக்க வேண்டும், யதார்த்தம் இருக்க வேண்டும். நம்ம யதார்த்தம் எதுவோ அதை விட்டுட்டு எது வந்து நமக்கு நடக்காதோ அதை நம்பினா அது யதார்த்தத்துக்கு ஆப்போசிட். யதார்த்தம் அப்படிங்கிறது உண்மைத்துவம், ரியாலிட்டி. ரியாலிட்டின்னா என்னன்னு கேட்டா, நான் இருக்கிறேன், எனக்கு ஒரு 15 கிலோ வெயிட்டை கொடுத்தா நான் தூக்கிட்டேன். ஆனா என்கிட்ட நான் என்ன செய்யறீங்க, நான் என்கிட்ட என்ன வெயிட்டு கொடுத்தாங்க, என்கிட்ட ஒரு 30 கிலோ வெயிட்டு கொடுத்தாங்க. இப்ப எனக்கு அறிவு இருந்தா நான் என்ன செய்யணும், இன்னொரு 15 கிலோ தூக்குறாலும் சேர்த்துக்கோங்க. நான் என்ன செய்யறேன், நானே 30 தூக்கிடுவேன், நானே 30 தூக்கிடுவேன்னு சொல்லிட்டு நான் நின்றுகிட்டு இருக்கிறேன். எந்த காலத்திலும் நான் 30 நான் தூக்க போறது இல்லை. இது உண்மைத்துவம் அல்ல, உண்மைக்கு மாறான. அப்ப எனக்கு என்ன தெரியணும், என்னால 30 கிலோ தூக்க முடியாது, எனக்கு இன்னொரு சப்போர்ட் இருந்தா தூக்கிடலாங்கிறது எனக்கு தெரிஞ்சிருந்தா அதுதான் யதார்த்தம், அதுதான் வந்து ஜெயிக்கும், அதுதான் வந்து என்னது ஸ்மார்ட் ஒர்க். அதுவும் இல்லாம நான் என்ன செய்யறேன், நான்ல 30 கிலோ தூக்கிடுறேன் சார், நான் கடைசி நேரத்துக்கு தூக்குவோம் பாரு சார். அப்புறம் என்ன செய்வாங்க, நான் தூக்கிடுவேன், ஆனா இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா போச்சு, வெள்ளிக்கிழமை என்னால போச்சு. இந்த மாதிரி இருந்தா இதுக்கு பேர் தான் வந்து என்னது, பிளானிங் இல்லாத ஒர்க்கு. அது வந்து ரியாலிட்டிக்கு இல்லைங்க, அதுதான் மேட்ச். சரியா? ஆமா, கடைசி வரைக்கும் அவங்க என்ன செய்வாங்க, எல்லாம் பண்ணிடலாம். அது பண்றதுக்கு என்ன பிளான் வச்சிருக்கு, வாட் இஸ் யுவர் ரியாலிஸ்டிக், என்ன நீ என்ன வச்சிருக்கிற, என்ன பிளான், உன்னுடைய யதார்த்தம் என்ன, உங்ககிட்ட என்ன இருக்குது? இல்ல சார் எங்கிட்ட டிஸ்பிளே வால் இருக்கு. அந்த டிஸ்பிளே வால்ல என்ன இருக்கு? அது ஒண்ணுமே இல்லை சார். ஒண்ணுமே இல்லாத டிஸ்பிளே வால் வச்சுட்டு என்ன செய்யறது சொல்லுங்க? ஏண்டா 3 மணி நேரமா வெடிக்காத குண்டுக்கு பேரு வெடிகுண்டாடா, வெறும் குண்டுடாமா, அந்த மாதிரி வெறும் குண்டை வச்சுக்கிட்டு எப்படி வெடிக்கிறது சொல்லுங்கம்மா? அதனால அதுக்கு பேர் என்னது, ரியாலிஸ்டிக் இல்லை. அதுக்கு பேர் என்னது, யதார்த்தம் இல்லாத ஒரு வேலையை நம்ம செய்தா அது ஸ்மார்ட் ஒர்க் கிடையாது. அதுக்கு பேர் ஸ்மார்ட் ஒர்க். யதார்த்தம் இருக்க வேண்டும். ஆமா, 4 பேர் இருக்காங்க, தலைக்கு 2000 பண்ணி 8000 கொண்டு வருவாங்க, இது வந்து யதார்த்தம். இது இல்லாம 4 பேர் இருக்கிறாங்க, தலைக்கு 20 சொல்லியிருக்கிறாங்க, 20 அது வந்து யதார்த்தம் கிடையாது. அது நடக்காத ஒண்ணுக்கு பேர் என்னது, ரியாலிட்டி இல்லை. நடக்கணும், எது நடக்கணுமோ அதை நாம் என்ன செய்யணும், எப்படி நடத்த போறாங்கன்னு பார்க்கணும். என்ன பொருள் வாங்க போறாங்க, ஜாயினிங்கா, பொருளா, கன்சிஸ்டன்சியா, என்ன பண்ண போறாங்க, அது நாம் பார்க்கணும். இதெல்லாம் எழுதணும். எழுதி நம்ம டீம் என்ன செய்யணும், கடைசி நேரங்கள்னால நான் இந்த ஸ்மார்ட் ஒர்க் சொல்லித்தரேன், எழுதி நீங்க என்ன செய்யணும், இந்த ஒர்க்கை நம்ம பண்ணியிருக்கிறோமான்னு பார்க்கணும். காரணம் என்ன, ஒரு வாரம் தான் இருக்கு,
நீங்க எடுத்திருக்கிற டார்கெட், உங்கள் கனவு கலையாமல் இருக்க வேண்டும் என்றால், உங்கள் கனவு நனவாக வேண்டும் என்றால், நீங்கள் நினைத்தபடி செய்ய வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய என்னது வேலை ஸ்மார்ட் ஒர்க்கா இருக்கணும்னா, 11th hour டென்ஷன் உங்களுக்கு இல்லாம இருக்கணும்னா, அதில் யதார்த்தம் இருக்கிறதா என்பதை கண்டுபிடியுங்கள். அடுத்தது இன்னும் ஒரே எழுத்தா இருக்குது. என்ன எழுத்து? ஹலோ, ஆறு தாங்க ரியாலிஸ்டிக். அப்புறம் டி ஃபார் ஸ்மார்ட் ஒர்க்ல கடைசி எழுத்து என்னது? ஹலோ, டி சார். டீக்கு வந்து டைம்லி ஒர்க். டைமிங். டைம்லி TIMELY டைம்லி. கால நிர்ணயம். டைம்லினா கால நிர்ணயம் இருக்கணும். ஸ்மார்ட் ஒர்க்குக்கு ஒரு கால நிர்ணயம். எப்படின்னு சொல்லுமா? ஒரு ஓட்டப்பந்தயத்துல 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்துல ஒருத்தன் வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடையிறான். அந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ்க்கு ஓடுறவ எத்தனை நிமிஷத்துல ஓடுவான்? 2 நிமிஷத்துல ஓடி இருக்கிறான்னு சொன்னா, நாம அதே இடத்துக்கு ஓடுறோம்னா நம்ம 2 நிமிஷத்துல ஓடினா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வர முடியும். ஆனா நாம என்ன செய்யறோம்? 3 நிமிஷத்துல ஓடிட்டு இருக்கிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் வருமா செகண்ட் வருமா? 2 நிமிஷத்துல ஓடுறவனோட நம்ம கம்மியா தான். செகண்ட் ஓட வர முடியாது. இன்னொரு 2 ஓடிட்டு நம்ம 3 தான். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு போகணும்னு முடிவு பண்ணா 2 நிமிஷத்துல ஒருத்தர் ஓடிட்டு இருக்கிறான்னு சொன்னா நாம 1.25 நிமிஷத்துல ஓடுறதுக்கு பயிற்சி எடுக்கும். அதுதான் டைம்லி, கால நிர்ணயம். உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்க, 31ஆம் தேதி நைட்டு நான் எல்லாத்தையும் முடிச்சிடணும்னு ஒருத்தர் சொன்னார்னா அது பொய், அது நடக்காது. அப்ப என்ன செய்யணும்? நம்முடைய காலத்தை நம்ம ஒரு நாள் முன்னாடி நினைப்போம். 30 தான் நமக்கு லாஸ்ட் டேட்டு. 31 நமக்கு தேதி கிடையாது. நம்முடைய டேட் 31 கிடையாது. 30 தான் நம்முடைய டேட்டு. அப்போ 30ஆம் தேதி என்ன சார் பண்ணும்? 30ஆம் தேதி நம்முடைய கால நிர்ணயம் அவ்வளவுதான். அப்போ 31ஆம் தேதி என்ன சார் பண்றது? ஏதாச்சும் மிச்ச சொச்சம் இல்லைன்னா சொச்ச மிச்சம். அது என்ன சார் மிச்ச சொச்சா? அப்புறம் சொச்ச மிச்சம். போனது வந்தது விட்டு போனது ஓட சில இயம்புத்தால அதெல்லாம் பண்றதுக்கு பேர் தான் 31ஆம் தேதி. ஆனா 30ஆம் தேதி நம்முடைய காலக்கெடு. 30ஆம் தேதி நம்முடைய ஒர்க் என்ன ஆகணும்? நம்முடைய டைம் முடிஞ்சுது, கால நிர்ணயம் முடிஞ்சுது. ஊதிர வேண்டியதா, வண்டி 10 கோடி காட்ட வேண்டியதா, போயிட்டே இருக்க. ட்ரெயின் நிற்காது. அப்ப டைம் வந்து நமக்கு முக்கியம். டைம்லி ஒர்க். இது எந்த இடத்துலயாவது நம்ம தப்பா இருந்தா நம்ம இந்த நேரத்துல அதை சரி பண்ணணும். சரி பண்ணி என்ன செய்யணும்? நம்ம செட் பண்ண நம்முடைய டீமினுடைய கால அளவுகள், அல்லாவிட்டால் அவங்களுடைய அந்த யதார்த்த நிலை, அல்லாவிட்டால் அந்த என்னது நமக்கு 5 விஷயம் சொன்னேன், ஸ்பெசிபிக்கா இருக்காங்களா, இல்ல எங்கேயாச்சும் டைவர்ட் ஆயிட்டு நம்மளும் ஏமாத்திட்டு இருக்கிறாங்களா, இல்ல அவங்க கிட்ட மெஷரபிள் இருக்குதா, அடையக்கூடியதா இருக்குதா, அது அளவீடு அவங்களுடைய அளவீடு சரியா இருக்குதா, அல்லது அவங்க அடையக்கூடிய தூரத்தை தான் நம்ம நிர்ணயிச்சிருக்கிறோமா, அவங்களால அடைய முடியலன்னா அவங்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்கறது, அடையிறதுக்கு உபாத்தியங்களை சொல்லி கொடுக்கணும். திடீர்னு கடைசி நேரத்துல அடைய முடியலன்னு சொல்லக்கூடாது. இப்பவே பிளான் பண்ணுவோம். அடையிறதுக்கு என்ன பிளான் வச்சிருக்கீங்கன்னு கேட்கணும். அவங்க சொல்றது யதார்த்தமா பொய்யா? 30 கிலோ தூக்கிடுவோம்னு சொல்றாலும் உண்மையிலே 30 கிலோ தூக்குவாரா? உன்னை பார்த்தா நீ ரொம்ப நேரமா வந்து இது பண்ணிட்டு இருக்கிற ஆளாட்டுக்கு போயிட்டு சீக்கிரமான்னு முடிக்கிடுவா விவேகானந்த மாதிரி. உன்னை பார்த்தா அப்படி ஒண்ணு தெரியலையேங்கிற ஆளுகிட்ட போய் நம்ம என்ன செய்யக்கூடாது? யதார்த்தம் நினைக்க கூடாது. சொல்லுவாங்க, வாயில வர சுட்டிக்கிட்டே இருப்பான். பட் என்ன வச்சிருக்கிறாங்க அந்த யதார்த்த நிலையை நீங்க சொல்லும். என்ன வச்சிருக்கிறீங்க? 30க்கு என்ன வச்சிருக்கிறீங்க? 20க்கு என்ன வச்சிருக்கிறீங்க? 5000க்கு என்ன வச்சிருக்கிறீங்க? கன்சிஸ்டன்சியா என்ன வச்சிருக்கிறீங்க? அதை கேட்கணும். அது இல்லாதபடிக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? பண்ணக்கூடாது. இது நம்முடைய ரியாலிஸ்டிக் இல்லாத ஒரு நிலையை நாம் வந்து எடுத்து பண்ணக்கூடாது. அப்போ டீங்கிறது டைம்லி. கால நிர்ணயம் இல்லாம ஒரு வேலையை செஞ்சுட்டு 11ஆம் மணி வேலையில வந்து நின்றுக்கிட்டு டென்ஷன் ஆயிட்டு கூடாது. அதை விட மோசம் வேற எதுவும் கிடையாது. ஸ்மார்ட் ஒர்க் கிடையாது. அதுக்கு பேர் என்ன ஒர்க்கு? அதுக்கு பேர் என்னன்னு கேட்டா, ஒரு கத்தி எடுத்துக்க வேண்டி, அந்த கத்தி எடுத்துட்டு என்ன செய்யறது? அப்படி இப்படி போய் ஆகாயத்துல சண்டை போட வேண்டும். ஆகாயத்துல சண்டை போட்டு அங்க யாரு இருக்கிற? கத்தினா எதிரில் ஒரு ஆள் நிற்பாட்டி அப்படி சண்டை போடணும். கத்தி சண்டை இப்படிதான் போடணும். இங்க ஒருத்தருமே இல்லை. கத்தி எடுத்துக்கிட்டு இப்படி வீசிட்டு இருக்கிறது இப்படின்னு. அதாவது நெஜ கத்தியா இருந்தா பரவாயில்ல, அட்டை கத்தி எடுத்துக்கிட்டு இப்படி வீசுறேன். அது பண்ணப்படாது. கால நிர்ணயம் இருக்கு. இதான் ஸ்மார்ட் ஒர்க். ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாம நான் ஹார்ட் ஒர்க் பண்றேன்னு சொன்னா இந்த பின் இல்லை,
நீங்க நீ ஓப்பனர் கிடையாது. ஓப்பனருக்கு வேலை என்ன ஆகுது சார்? போன மாசம் நான் 2500 டிவியில தான் சார் விட்டுட்டேன். 2500 டிவிக்கே நமக்கு வழி தெரியலையே. இந்த மாசம் இன்னும் எவ்வளவு பண்ணியிருக்கிறேன்னு பாருங்க. போன மாசம் வந்த டிவி இப்ப வந்திருக்கான்னு பாருங்க. எவ்வளவு பில் அடிக்கலன்னு பாருங்க. எவ்வளவு நிர்ணயம் பண்ணணும்னு பாருங்க. உங்களுக்கு அளவே தெரியல, அளவீடே இல்லை, அடையக்கூடியதான்னு தெரியல, நம்ம போகக்கூடிய தூரம் என்னன்னு தெரியல. அந்த தூரத்தை நம்ம என்ன செய்ய முடியல, எவ்வளவு நேரத்துல கடக்கணும்னு தெரியல. சென்னைக்கு 12 மணிக்கு போவோம்னா ட்ரெயினிங்கே 10 மணிக்கு தான் ஏறுறோம். 6 மணி நேரம் டிராவலுக்கு நாம 2 மணி நேரத்துல போயிடலாம்னு நினைச்சிட்டு போறோம். இதெல்லாம் ஸ்மார்ட் ஒர்க்கே கிடையாது. இதெல்லாம் என்ன ஒர்க்கு? இதெல்லாம் என்னது? இதுக்கு பேர் திட்டமிடாத வேலைகள். இதுக்கு பேர் என்னன்னு சொல்ல, இதெல்லாம் ஜிக்ஜாக் வேலைகள். இந்த ஜிக்ஜாக் வேலையெல்லாம் பண்ணிட்டு 11th hour டென்ஷன்ல நின்றுட்டு, சார் நான் பண்ணியிருப்பேன், ஆனா இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா போச்சு சார், அதனால என்னால பண்ண முடியல சார். வெள்ளிக்கிழமை நீங்க செய்ய மாட்டீங்களா? ஆமா சார், உங்களுக்கு தெரியாது, நான் வெள்ளிக்கிழமையெல்லாம் செய்ய மாட்டேன் சார். ஒருவேளை சனிக்கிழமை நாளைக்கு ஒரு டேட் இருந்தா பண்ணிடுவீங்களா? இல்ல சார், சனிக்கிழமை நான் 7-8 வடை சாப்பிடுவேன் சார், அதனால என்னால பண்ண முடியாது சார். வடை சாப்பிடுற ஆளுகளுக்கு சனிக்கிழமை பண்ண முடியாது. அப்புறம் வேற என்ன செய்யறது? ஞாயிற்றுக்கிழமை பண்ணிடுவேன். இல்லை சார், ஞாயிற்றுக்கிழமை நான் ஃபுல்லா ஃபாஸ்டிங், அந்த அன்னைக்கே என்னால் டார்கெட் பண்ண முடியாது சார். எப்பதான் பண்ணுவீங்க நீங்க? தயவு செய்து என்ன செய்யுங்க, வெள்ளிக்கிழமையிலே பண்ணிருங்க. சனி ஞாயிறு எல்லாம் போக. எதற்காக சொல்றேன்னு சொன்னா, ஸ்மார்ட் ஒர்க்குங்கிறது டென்ஷன் ஃப்ரீல இருக்கணும். டென்ஷன் ஃப்ரீனா என்னது? நான் சொன்ன எல்லாத்தையும் நீங்க எழுதிப்பாங்க. இந்த 5 எழுத்துக்களையும் நீங்க என்ன செய்யுங்க, தியானி. கண்டிப்பா உங்களால என்ன பண்ண முடியும்? டென்ஷன் ஃப்ரீ ஒர்க் பண்ணணும். ரைட்டா? டென்ஷன் ஃப்ரீ ஒர்க் இல்லாம 11th hour 11ஆம் மணி வேலை. இந்த 31ஆம் தேதி வந்துருச்சு, 11 மணி வந்துருச்சு, எனக்கு இன்னும் 40,000 டிவி வேணும். உங்களுக்கு என்னமே தோணாது. உங்களுடைய வேலை எப்படி இருக்காது? மெஷரபிளா இருக்காது. அப்புறம் என்னது? அக்கௌண்ட் உங்களுக்கு அட்டைனபிளா இருக்காது. அப்புறம் என்னவா இருக்காது? ரியாலிஸ்டிக் அதுல இருக்காது, யதார்த்தம் இருக்காது, கால நிர்ணயமும் பத்தாது. நீங்க எடுத்ததை ஸ்பெசிபிக்கா நீங்க பண்ணாதனால, முதல் எழுத்து என்னது? ஸ்பெசிபிக். நீங்க பண்ண வேண்டிய ஸ்பெசிபிக் ஒர்க்கை நீங்க பிளான் பண்ணாதனால மெஷரபிளும் ஃபெயிலு, அட்டைனபிளும் ஃபெயிலு, ரியாலிஸ்டிக் ஃபெயிலு, டைம்லி. ஆனா ஸ்பெசிபிக் உங்களுக்கு 200% இருந்தா 100% தான் நீங்க பண்ண போறீங்க. பட் உங்களுடைய எய்ம் ஸ்பெசிபிக்கா ஒரு 200% நீங்க பிளான் பண்ணியிருந்தா, மெஷரபிள் ஓகே, அட்டைனபிள் ஓகே, அப்புறம் என்னது? வேற என்ன? ரியாலிஸ்டிக் ஓகே, டைம்லி ஓகே. 30ஆம் தேதி என்னுடைய 30ஆம் தேதி உங்க கூட்டத்துல என்னை ஸ்டார் பண்ணி நீங்க அனௌன்ஸ் பண்ண போறீங்க சார் அப்படின்னு சொன்னார் ராஜ். நான் இப்ப கேட்டதுல இருந்து எனக்கு ஒரு 10 வயசு காணாம போயிடுச்சு. என்னை பாக்குறவங்க எல்லாம் இன்னும் காமராஜ் உங்களை 10 வயசு காணான்னு கேட்க போறேன். இது மாதிரி பிளான் பண்ணணும், இது மாதிரி செய்யணும். செய்யக்கூடிய வேலையை என்ன செய்யணும்? இந்த 5 எழுத்துக்களை மனதில் வையுங்கள். ஸ்மார்ட் ஒர்க்கா பண்ணுங்க, ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டாம், பிளானிங் பண்ண வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு, உங்க எல்லாரிலும் ஒரு முறை இதை திருப்பி சொல்லக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் உங்கள் கைகளை உயர்த்தலாம். இன்னைக்கு சொல்றவங்களுக்கெல்லாம் பரிசு இருக்குது. என்ன சார் பரிசா கொடுப்பீங்க? ஒரு முறை அழகா 5 யானை பரிசு கிடைக்கும். பரவாயில்ல, அந்தம்மா 5 யானை பரிசு கிடைக்கும். பரவாயில்ல, 5 யானை. எப்படி சார் சொல்லுமா சார்? செல்வராஜ் சார் சொல்லுங்க சார். நீங்க சொல்லுங்க சார். நீங்க தான் யாரு? செல்வராஜ் அன்மியூட் பண்ணுமா? சொல்லுங்க சார். வணக்கம் சார். சார் நீங்க பாத்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க்குக்கும் ஸ்மார்ட் ஒர்க்குக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்த்தேன் சார். அதாவது எது ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறது பார்த்தேன் சார். விச் இஸ் த பெஸ்ட் ஒர்க்? ஸ்மார்ட் ஒர்க் இஸ் த பெஸ்ட் ஒர்க். இப்படி பாத்தீங்கன்னாக்கா எஸ் ஃபார் ஸ்பெசிபிக், தனித்துவமான ஒரு இதுல வருது சார். எம் ஃபார் மெஷரபிள், அளவிடுதல். ஏ ஃபார் அசெசபிள், அசெசினபிள், அடையக்கூடியது. ஆர் ஃபார் ரியலிஸ்டிக், உண்மைத்தன்மை, எதார்த்தம் இதுல வந்து சார். இதுல அது டி ஃபார் டைம்லி, கால நிர்ணயம். இதெல்லாம் கரெக்டா பேஸ் பண்ணியிருந்தாக்கா நமக்கு வந்து ஸ்மார்ட் ஒர்க் ஆகும் சார் நம்ம செய்யற வேலை. வெரி நைஸ். செல்வராஜன், என்ன எய்ம் வச்சிருக்கீங்க இந்த மாசம்? என்ன பின்னாடி போறீங்க? ஓபனர் சார். ஓபனர், வெரி குட். இப்போ நான் சொன்னதெல்லாம் நீங்க கால்குலேட் பண்ணிட்டீங்களா செல்வராஜனா?
பண்ணிட்டேன் சார், பண்ணிட்டேன் சார். உங்க டைம், உங்க கால நிர்ணயம் என்ன? 31, 11, 11 மணியா இல்லைன்னா 30ஆம் தேதி இரவா? 30ஆம் தேதியே முடிச்சிடுவேன் சார். வெரி குட். நல்ல ஒரு கை தட்டு கொடுங்க சொல்றாரு. வாழ்த்துக்கள், ஆல் தி பெஸ்ட். அடுத்தது யார் சொல்றது? இன்னொரு முறை சொல்லுங்கள். வேற யார் சொல்றது? யாரும் சொல்லியா மாட்டீங்க? நானே சொல்லிட்டு இருக்கிறேன். மகாவே நான் சொல்றேன் சார். போனா சொல்றீங்களாப்பா? வேற யாரும் சொல்ற மாதிரி தெரியல மகா, நீங்களே சொல்லுங்க. போனா அன்மிட் ஆயிடுச்சு. போனா சொல்றேன் சார். வணக்கம் சார். வணக்கம். சொல்ல போறீங்களா? ஸ்மார்ட் யார என்னை அன்மிட் பண்ணி இழுத்து விட்டாங்க சார், தேர்தலுக்கு தெருவு விட்டாங்க சார், நானே சொல்லவே இல்லை சார் அப்படின்னு பார்த்து இருக்கிறாங்க. சொல்லுங்க. இல்ல சார், ஸ்மார்ட் ஒர்க் ஸ்பெசிபிக்னா நம்ம இப்ப ஆர்சிஎம் பண்ணணும்னா இதுதான் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து பண்றதுதான் ஸ்பெசிபிக். அதாவது மெஷரபிள்ன்னும் போது நம்ம நல்ல மாதிரி நம்ம எல்லாமே அளவிடக்கூடியதா இருக்கணும் நம்ம பண்ற வேலை. அப்புறம் அட்டைனபிள் போது நம்ம என்ன வேலை செய்யணும்ன்ற அதை அடையணும்னு நினைச்சது அதை அடையணும், அதுக்கான வேலை கரெக்டா செய்யணும். அப்புறம் ரியாலிட்டி என்னும் போது நம்ம எப்படி செய்யணும் அன்றதை ஒரு பிளான் பண்ணிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி செய்யணும். டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எப்படி செய்யணும், டைம் பண்ணி எப்படி எந்த டைம்ல என்னென்ன பண்ணணும்ன்றத முடிவு பண்ணி செய்யணும். இதுதான் சார் நீங்க சொன்னது எனக்கு ஸ்மார்ட் ஒர்க். சரி, இதுல நீங்க இருக்கிறீங்களா ஓபனர்? உங்க டைம் எப்ப போனா? நான் கூட 30ஆம் தேதிக்கெல்லாம் முடிச்சிருவேன் சார். 30ஆம் தேதி உங்கள்கிட்ட கால நிர்ணயம். ஓகேவா? 31ஆம் தேதி 11 மணி வரைக்கும் நீங்க இருந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், ஸ்மார்ட் ஒர்க் இல்ல, நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க்கோட மோசமும் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ரைட்டா? நம்ம இவ்வளவு நாள் வருத்துட்டோம். இன்னைக்கு தேதி 22. இன்னும் 8 நாள்ல நம்ம வேலையை முடிப்போம். ரைட்டா? 8 நாள் தான். கெட்டிக்காரத்தனத்தை காட்டுறதுக்கு 8 நாள் போகுது. நம்ம கெட்டிக்காரத்தனத்தை காட்ட 8 நாள் போதும்னு நினைப்போம். நீங்க இதுல இடையில ஸ்பெசிபிக்கா இருக்கணும். ஸ்பெசிபிக்னா என்ன? ஆர்சிஎம் எடுத்தா பண்ணிட்டு இருக்கணும். நம்முடைய ட்ராக் மாறக்கூடாது. குதிரை சீன் கட்டு மாதிரி போயிட்டே இருக்கும். இல்லைன்னா நம்ம அடைய வேண்டிய இலக்கை நம்ம அடைய மாட்டோம். நம்ம திடீர்னு பார்த்துக்கலாம் எப்போ இப்போ 6 மணி நேரம் டிராவல் பண்ணாதான் சென்னை போக முடியும். நம்ம கடைசி 2 மணி நேரத்துல போயிடலாம்னா அதுக்கு பேர் ஸ்மார்ட் ஒர்க். ரைட்? ஓகே சார். அப்ப நான் 30ஆம் தேதி உங்க ஓபனர் பண்ணுக்கு இப்போ டிசைன் பண்ணி வச்சிருக்குமா? பண்ணுங்க சார். ரைட். செல்வராஜனுக்கு பண்ணியாச்சு டிசைனிங். ஓனாக்கு பண்ணிடலாமா? பண்ணிடுங்க சார். சரி, நீங்க இன்னொரு 10 வயசுக்கு முன்னாடி எடுத்து அந்த போட்டோவை அனுப்புங்க. சரிங்க சார், பண்ணுறேன். இருக்குதா? இருக்கு சார், அனுப்புறேன். அப்படித்தான் ஒரு நேரு கூப்பிட்டு கேட்டாரு. இப்ப பார்த்தா நீங்க என்ன சார் வயசான மாதிரி ஆகி போயிட்டீங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்திருப்பீங்க, அந்த போட்டோ அடையாளம் தெரியாம போயிருந்தீங்க, வர்றவங்க காமராஜ் தானே பேசுறான்னு தெரியாம போயிருந்தீங்க. நான் இப்ப இருக்கிற போட்டோவே கொஞ்சம் டிசைன் பண்ணி அனுப்புறேன்னு சொன்னேன். கேட்டாரு நீ. அதனால போனாவுக்கு அடையாளம் தெரியும்னா இப்ப இருக்கிற போட்டோவே அனுப்பு, நான் பண்ணி நல்லா போடுறேன். வாழ்த்து போடுறேன். 30ஆம் தேதி நம்ம டீம் அப்படியே பொறியோன்னு எடுத்தவங்க அத்தனை பேரும் 30ஆம் தேதி இரவுல பார்த்தா என்னது நம்முடைய கனவு நினைவாயிருக்கணும். ஆச்சா? அப்படி ஆயிருந்தால் நம்ம எல்லாம் சேர்ந்து என்ன செய்யலாம்? ஃபர்ஸ்ட் வீக்ல யாரெல்லாம் ஜெயிச்சோமோ அவங்களுக்கு மட்டும் நல்ல ஸ்டார் ஹோட்டல்ல நாகாலாந்துல இருந்து மட்டன் வர வச்சு சாப்பிட வச்சது எல்லாத்துக்கு தெரியுமா? சசி சிரிக்கிறாரு, தெரிஞ்சிருச்சு. மகாவுக்கு சிரிக்கிறாப்படி, மகாவுக்கு தெரியலையே. சசி அன்மிட் பண்ணி விடுங்க. நாகால இருந்து என்ன கறி வரும் சசிகளாவுக்கு தெரியும். அன்மிட் பண்ணுங்க. என்னம்மா ஏமா சிரிக்கிறீங்க? சரி வேண்டாம், அது சொல்ல வேண்டாம். செஞ்சிருவாங்க சார். நீங்க 5 ஸ்டார் ஹோட்டல் போயிட்டீங்க. சரி, மகிழ்ச்சி. அதனால நம்ம ஃபர்ஸ்ட் வீக்ல ஒரு நல்ல ஸ்டார் ஹோட்டல் புக் பண்ணி நம்ம வெற்றியாளர்கள் மட்டும் அங்க போடுற குடும்பமா மிஸ்டர் ராஜராஜன், அப்புறம் சசிகலா மேடம், அப்புறம் மிஸ்டர் யாரு இவங்க பேர் என்ன, புவனவல்லி, அப்புறம் அது செல்வராஜ் அண்ணன், அப்புறம் இவர் வருவாரா? பிரசன்னா, நீங்க என்ன எடுத்திருக்கீங்க? பிரசன்னா வெங்கட்ராமன் டார்கெட் எடுத்தீங்களா இல்லையா? சார் இல்ல சார், நான் உள்ள 2 நாள் தான் ஆகுது. சரி, அப்ப நீங்க ரொம்ப லேட்டா வந்ததுனால உங்களை ஸ்டார் ஹோட்டல கூட்டிட்டு போறதுக்கு முடியாது. நாங்க பாக்கலாம். பெட்டர் சாய்ஸ் நெக்ஸ்ட் டைம். இன்னைக்கு தொடர்ந்து வாங்க. அடுத்த மாசம் பண்ணிடலாம் சார். பண்ணிடலாம். சரி, ரைட், ஓகே. நீங்க என்ன எடுத்தீங்க? சசிகலா மேடம், நீங்க என்ன பண்ண போறீங்க அதை சொல்லுங்க.
ஸ்டார் 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 Star அடிச்சே எப்போ? தீருவீங்க சார். ஸ்டார் 30 குள்ள அடிச்சிருவீங்க சார். ஸ்டார் 30 குள்ள அடிச்சிடுறேன். 30 ரைட். 30ஆம் தேதி டிசைன் நீங்க ஒரு 20 வயசுக்கு பின்னாடி இருக்கிற போட்டோ வாங்கி கொடுங்க. நான் இப்பவே டிசைன் பண்ணி வச்சுக்கிறேன். ரைட், வாழ்த்துக்கள். சிறப்பு. எல்லாருமே வந்து 4 பேர் டார்கெட் எடுத்துக்கிறீங்க. மகா, செல்வராஜன், பூனா, நம்ம உங்க யாரு சுசீலா மேடம். அதனால கண்டிப்பா நீங்க என்ன செய்யக்கூடாது, 11th ஹவருக்கு போகக்கூடாது. 11th ஹவருக்கு போயிட்டா என்ன ஆயிரும், இந்த 4 பேர் தான் தமிழ்நாட்டினுடைய என்னது எதிர்கால நாளில் ராஜ் ஒன்று சேர்ந்துக்கிறார். ராஜ் வந்து ஸ்டார் 30ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் இவங்க ஸ்டார் வர்றாங்க. யாரு அந்த பொண்ணு பேர் என்ன, கவிதா ராம்குமார் ஸ்டார் வர்றாங்க. அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், நம்ம வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் வரணும். நம்ம டீம்ல எத்தனை பேர், நீங்க எல்லாமே போடுங்க. யார் உங்களுக்கு இன்னொரு சிறப்பு பரிசு உண்டு அந்த ஸ்டார் ஹோட்டல்ல யாருன்னு கேட்டா, யார் அதிகமா வைட்டல் லெவல் பின்ன கொண்டு வந்தாங்களோ அவங்களுக்கு ஒரு பரிசு. உங்க டீம்ல வைட்டல் யார் அதிகம், அதே மாதிரி யாரு வந்து செல்ஃப் அதிகம், செல்ஃபி யார் அதிகம், அதே மாதிரி யாரு நியூ ஜாயினிங் அதிகம், இதெல்லாம் நம்ம நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போறோம், அனௌன்ஸ் பண்ண போறோம். நம்ம இருக்கிறது ஒரு 5 பேர் 10 பேரா இருந்தா கூட, இப்போ 5 பேர்னா 5-6 பேர்னு வச்சுக்கலாமே, 6-2 12 பேர் ஆயிடுவாங்க. சும்மா ஒரு ஷூட் போட்டு ஜம்முன்னு கொண்டாடிடலாம், ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. அது வந்து வாழ்க்கையில மறக்க முடியாத நிகழ்ச்சியா இருக்கு அந்த நிகழ்ச்சி. அது எத்தனை ஆயிரங்கள் எத்தனை லட்சங்கள் செலவானாலும் செலவு வெம்படுது, கவலையாப்படக்கூடாது. ஏன்னு கேட்டா மிக சிறப்பா பண்ணிடலாம். சரியா, அது எவ்வளவு ஆனாலும் ஆகுது. கிராண்டா ஒரு இந்த குறிப்பிட்ட அச்சீவருக்கு மட்டும்தான், இந்த டார்கெட் எடுத்தவங்களுக்கு மட்டும்தான். இன்னும் கூட ஒருபடி மேல போய் சொல்றேன், 28ஆம் தேதி நீங்க அங்க பரிசு வாங்க போறோம் இல்லையா, எல்லாம் ஒரே ட்ரெயின் புக் பண்ணி போயிடலாம். ஒரே ட்ரெயின் புக் பண்ணி அங்க எங்க ராஜகிரி ஸ்டேடியம் போயிடலாம். போயிட்டு அங்க என்ன செய்யலாம், நம்ம 10 பேர் 12 பேர் ஒட்டுக்கா அங்க இருக்கணும். மேடை ஏறக்கூடிய தமிழ்நாடுன்னா அதுரோன்னு என்ன, முடிஞ்சா ஒரு பெரிய குண்டை போடலாம். அந்த ஸ்டேடியமே பூரா க்ளோஸ் ஆனாலும் பரவாயில்ல, பெரிய குண்டை போட்டுட்டு வந்ததான். சரியா, பண்ணலாமா மகா? மகா ராயல்ட்டினா தூக்கிட்டு போறதுக்கு ஆளு வேணும்ல, மேடைக்கு தூக்கிட்டு போறதுக்கு. ஏமா சார் நாங்க தூக்கிட்டு போறோம். அப்படியா, நாங்க தூக்கிட்டு போறோம் சார். நீங்க தூக்கிட்டு போறது, உங்களை தூக்கிட்டு போறது அவங்க வந்துருவாங்க. அது இல்ல, நான் சொல்றது மகாவை தூக்கிட்டு போறதுக்கு, அதாவது அங்கிருந்து எங்க மேடையில கீழ இருந்து மேடை வரைக்கும் தூக்கிட்டு போயிடும். எங்க இங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இருந்து எல்லாரும் கை கோத்து தூக்கிட்டு போய் மகாவை அங்க மேடையில் நிறுத்திடும். சும்மா என்ன அச்சு பாரு மிசர கலப்போம். வாழ்த்துக்கள். இந்த கனவு உங்கள் மனதில் நிற்க, இந்த கனவை நீங்கள் நனவாக்கி பாடுவோம். கனவு கனவு கலையாது, கனவே கலையாது, நீங்க எல்லாரும் என்ன செய்யலாம், கனவு காணுங்க. அந்த கனவு எப்படிப்பட்டதா இருக்கணும், கலையக்கூடாது. அப்ப நான் என்ன சார் பண்றது, கண்ணை மூடிக்கிட்டே இருக்கணுமா சார்? தூங்கும் போது வருவதல்ல கனவு, நம்மை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு. தூங்கும் போது வந்து அது கனவு இல்லை, நம்மை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு. ஆகிறார் மாமா, ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம் மாமா. சரி, ஒரே நிமிஷம். ஆகையால் தூங்கும் போது வருவதல்ல கனவு, நம்மை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு. கனவே கலையாது, கனவே கனவே கலையாது, கனவே கலையாது, கனவே கலையாது, சத்தமா சொல்லுங்க. கனவே கனவே கலையாது, கனவே கலையாது, கனவே கனவே கலையாது. Thank you, sir. Thank you so much. all the best. Thank you sir. Thank you.